மான்மலரான் மூக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. நான் இன்று குரு ராகவேந்திரர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு, அவர் செய்த அற்புதங்கள், அவர் ஆற்றிய உரை, இவை எல்லாவற்றையும் உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கிறேன். குரு மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் துங்கபத்ரா நதிக்கரையில் உள்ள மந்திராலயம் என்ற இடத்தில் பிருந்தாவனத்தில் அருள் பாலிக்கிறார். குரு ஸ்ரீ ராகவேந்திரர் அவர்கள் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்து மத மகான் ஆவார். இவர் வைணவ நெறியையும் மத்துவர் நிலைநாட்டிய துவைத மதத்தையும் போதித்தவர் ஆவார். இவர் விஷ்ணு பக்தரான பிரகலாதரின் அவதாரமாக கருதப்படுகிறார். இவர் தனது ஆயுள் காலத்தில் பற்பல அற்புதங்களை நிகழ்த்தியதாகவும் இன்றும் தனது பக்தர்களுக்கு ஆசியும் அருளும் புரிந்து கொண்டிருக்கிறார் என்றும் அவரை பின்பற்றுவோர் நம்புகின்றனர். ஆந்திர பிரதேசத்தில் உள்ள மந்திராலயம் என்ற இடத்தில் உள்ள பிருந்தாவனத்தில் இவர் உயிருடன் ஜீவ சமாதி நிலையை அடைந்தார். குரு ராகவேந்திரர் அவர்கள் தமிழ்நாட்டில்தான் அவதரித்தார். இவர் சிதம்பரம் நகரில் இருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவனகிரி என்ற ஊரில் கிபி 1595ஆம் வருடம் ரிஷபராசியில் வியாழக்கிழமையன்று மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் அவதரித்தார். இவர் பெற்றோர் திம்மண்ண பட்டர், கோபிகாம்பாள். இவர்கள் திருப்பதி ஏழுமலையானை நினைத்து வேண்டி பிறந்த குழந்தை என்பதால் இவருக்கு வேங்கடநாதன் என்று பெயரிட்டனர். வேங்கடம்மா என்ற சகோதரியும் குருராஜன் என்ற சகோதரரும் உண்டு. மிகச் சிறு வயதிலிருந்தே நல்ல அறிவாற்றலுடன் திகழ்ந்தார். குரு ராகவேந்திரர் அவர்களின் முன் அவதாரம் என்னவென்று பார்ப்போம். சங்ககர்ணன் என்ற தேவன் நாள்தோறும் பிரம்ம தேவனுக்கு மலர்கள் பூலோகத்தில் பறித்து செல்வது வழக்கம். அந்த மலர்களின் அழகில் லயித்து இந்த பூவுலகில் பிறக்க வேண்டும் என்று தன் மனதில் நினைத்தார். அதை அறிந்த பிரம்மதேவர் அவரை பூவுலகில் அரக்கர் வேந்தன் இரணியகசிபுவின் மகன் பிரகலாதனாக பிறக்கும் வரமளித்தார். பிரகலாதனுக்கு மகாவிஷ்ணுவின் மேல் இருந்த தீவிர பக்தியினால் அரக்கன் இரணியகசிபுவை வதம் செய்ய நரசிம்ம அவதாரம் எடுத்தார் விஷ்ணு பகவான். இவர் தனது அடுத்த பிறவில் பாக்லிகனாக பிறந்தார். பாக்லிகர் மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு எதிராக போரிட்டாலும் ஒரு நல்ல ஹரிபக்தராக விளங்கினார். இவர் போரில் பீமன் கையில் உயிர் துறந்தார். தன் அடுத்த பிறவியில் வியாசராயராய் பிறந்து மத்துவரின் தத்துவத்தை பின்பற்றினார். அப்பிறவியில் தான் செய்த தொண்டினால் திருப்தி அடையாமல் குரு ராகவேந்திரராக அவதரித்தார். வேங்கடநாதர் மிக சிறு வயதில் இருந்தே நல்ல அறிவாற்றலோடு திகழ்ந்தார். அவர் தந்தையின் மறைவிற்கு பிறகு அவர் அண்ணன் திரு குருராய பட்டரிடம் வளர்ந்தார். அடிப்படை கல்வியை அவர் மைத்துனர் திரு லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியரிடம் மதுரையில் பயின்றார். அவர் மதுரையில் இருந்து திரும்பியவுடன் சரஸ்வதி என்ற பெண்ணை மணந்தார். திருமணத்திற்கு பிறகு கும்பகோணத்தில் குடியேறினார். அவருக்கு லக்ஷ்மி நாராயணன் என்ற அழகிய மகன் பிறந்தார். இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் ஆன்மீக வாழ்க்கையில் தன்னை பலமாக ஈடுபடுத்தி கொண்டார். அவர் ராமபிரான் மேல் மிகுந்த ஈடுபாடும் பக்தியும் கொண்டிருந்தார். வீணை வாசிப்பதில் மிக சிறந்தவராக இருந்தார். அவர் கும்பகோணத்தில் சுதேந்திர தீர்த்தரிடம் துவைத வேதாந்தத்தையும் இலக்கியத்தையும் பயின்றார். அவர் சொற்பொழிவாற்றி திறமையோடு பலர் அறிஞர்களிடம் விவாதங்களில் ஈடுபட்டு வெற்றியும் கண்டார். அவர் குழந்தைகளுக்கு சமஸ்கிருதமும் வேதமும் கற்பித்தார்.
எந்த தட்சணையும் எதிர்பார்க்காததால் வறுமையில் வாழ்ந்தார். இதனால் அவரும் அவர் குடும்பமும் பல நாட்கள் பட்டினியாக இருந்தனர். இவ்வாறு வறுமையில் வாடியும் கடவுள் மேல் மிகுந்த பக்தியும் நம்பிக்கையும் கொண்டிருந்தார். வேங்கடநாதருக்கு மனதிற்குள்ளே ஸ்தோத்திரம் சொல்லும் பழக்கம் இருந்தது. ஒருமுறை அவர் கும்பகோணத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக குடும்பத்தோடு அழைக்கப்பட்டிருந்தார். அழைத்தவர் வேங்கடநாதனை சரியாக நடத்தவில்லை. அவர் தான் வழங்கும் விருந்திற்கு ஏதேனும் வேலை வாங்க நினைத்தார். வேங்கடநாதனை சந்தனம் அரைக்க சொன்னார். அந்த சந்தனம் மற்ற விருந்தினர்களுக்கு உடம்பில் பூசிக்கொள்ள கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அவர்களுக்கு உடல் முழுக்க எரிச்சல் ஏற்பட்டது. வியப்படைந்த அவர் வேங்கடநாதனிடம் கேட்டார். அவர் சந்தனம் அரைக்கும் போது அக்னி சுக்தம் என்ற ஸ்தோத்திரத்தை ஜபித்ததாகவும் அதன் காரணமாக எரிச்சல் ஏற்பட்டதாகவும் கூறினார். பிறகு அவர் வருண மந்திரத்தை ஜபித்து அவர்களின் எரிச்சலை போக்கினார். அழைத்தவர் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். வேங்கடநாதரின் குருவான சுதீந்திர தீர்த்தர் தனக்கடுத்து மத்துவ மடத்திற்கு பீடாதிபதியாக ஒரு நல்ல வாரிசை தேடிக் கொண்டிருந்தார். காலம் செல்ல செல்ல சுதீந்திர தீர்த்தருக்கு உடல் நலிவுற்றது. தினமும் செய்து வந்த மூலராமர் பூஜை எந்த நாளும் தடைபடக்கூடாது என்று கவலை கொண்டார். அப்போது சுதீந்திர தீர்த்தருடைய கனவில் மூலராமர், வேதவியாசர் பகவான், மத்துவாச்சாரியர் தோன்றி வேங்கடநாதனை ஸ்ரீமடத்தை நிர்வகிக்கும் தகுதி பெற்றவர், தீட்சை கொடுத்து ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் என்ற நாமத்தை சூட்டுங்கள் என்றார். அப்பொழுது அவர் அதை வேங்கடநாதரிடம் தெரிவித்தார். நீதான் எனக்கு பிறகு மடத்தை நிர்வகிக்க வேண்டும், எனவே சந்நியாசம் பெற்றுக்கொள் என்றார். அதற்கு அவர் மனைவியும் மகனையும் காப்பாற்ற வேண்டி இருந்ததால் அவரால் அப்பொறுப்பை ஏற்க முடியவில்லை. இல்லற வாழ்க்கையில் இருக்கும் நான் சந்நியாசம் ஏற்பது எப்படி என்று மறுத்துவிட்டார். அப்பொழுது வேங்கடநாதரின் கனவில் சரஸ்வதி தேவி ஒரு நாள் தோன்றி, வேங்கடநாதா, நீ உலகை ரட்சிக்க பிறந்தவன், நீ சந்நியாசம் ஏற்பதற்காகவே அவதரித்தவன், நான் உன் நாவில் எப்போதும் இருப்பேன் என்றார். அப்பொழுது குருவின் எனினும் கடவுளின் இச்சையாலும் கலைவாணியின் அருளாலும் பிறகு தனது முடிவை மாற்றிக்கொண்டார். வேங்கடநாதர் தஞ்சாவூரில் 1621ஆம் ஆண்டு பால்குண மாதம் சுக்லபட்சம் துவிதியை அன்று துறவரம் ஏற்று சுதீந்திர மடத்தின் பீடாதிபதியாக ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தராக பொறுப்பேற்றார். பீடத்தை ஏற்ற பிறகு அவர் பல்வேறு யாத்திரைகளை மேற்கொண்டார். அவர் சென்ற இடமெல்லாம் ஸ்ரீமத் ஆச்சாரியரின் சித்தாந்தத்தை பரப்புதல், மற்ற எதிர் சித்தாந்தங்களை ஆதரிக்கும் அறிஞர்களை விவாதத்தில் வெல்லுதல், குறிப்புகளை எழுதுதல், மாணவர்களுக்கு சாஸ்திரங்களை போதித்தல் மற்றும் உள்ளூர் அறிஞர்களை ஊக்குவித்தல் போன்ற காரியங்களில் ஈடுபட்டார். அவர் சென்ற இடமெல்லாம் தன் பக்தர்களின் குறைகளையும் உடல் ஊனங்களையும் குணமடைய செய்து அருளினார். ராகவேந்தர் தன் வாழ்நாள் முழுக்க எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தினார், இன்றும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். ஒரு தடவை கிரீடகிரி என்ற ஊரில் தேசாகி ரகுநாத ராயன் என்ற பணக்கார பக்தர் அழைத்திருந்தார். அவரது வீட்டுக்கு ராகவேந்திரர் சென்றிருந்தார். அப்பொழுது தடபுடல் விருந்து தயாரானது. மாம்பழச்சாறு இருந்த பெரிய பாத்திரத்தில் தேசாயி ரகுநாத ராயரின் மகன் விழுந்து இறந்து போனான். இதை அறிந்த ராகவேந்திரர் சிறுவன் உடலை எடுத்து வர சொன்னார். உடல் மீது புனித நீரை தெளித்தார். மறுவினாடி அச்சிறுவன் உயிர் பெற்று எழுந்தான். மற்றொரு சமயம் ராகவேந்திரரை சோதிக்க நினைத்து பார்த்த சில இளைஞர்கள் தங்களுக்குள் ஒருவனை செத்தவன் போல நடிக்க செய்தனர். அவனை தூக்கிச் சென்று ராகவேந்திரர் முன் கிடத்தினர். இவனுக்கு உயிர் கொடுங்கள் என்றனர். ராகவேந்திரர் சிரித்தபடியே, செத்தவன் செத்தவனாகவே இருக்கட்டுமே என்றார். உண்மையிலேயே அவன் செத்தும் போனான். இதை அறிந்ததும் அவனை தூக்கி வந்தவர்கள் அரண்டு போனார்கள், அழுது புலம்பினார்கள்.
அவர்களுக்கு அறிவுரை கூறிய ஸ்ரீ ராகவேந்திரர் பிறகு செத்தவன் போல் நடித்தவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து ஆசி வழங்கினார். ஒரு தடவை சாவனூர் என்ற ஊருக்கு சென்ற ராகவேந்திரர் அங்கிருந்த ஒரு இடத்தில் அமர்ந்தார். உடனே ஒருவன் ஓடி வந்து, இது நவாப் மகன் புதைக்கப்பட்டுள்ள சமாதி என்றான். உங்கள் நவாப் மகன் பாம்பு கடித்துதானே இறந்தான் என்றார். அவன் உடலை தோண்டி எடுங்கள், நான் உயிர் கொடுக்கிறேன் என்றார். இதை அறிந்த நவாப் ஓடோடி வந்தார். புதைக்கப்பட்ட என் மகன் உடலை தோண்டி எடுக்க எனது இஸ்லாமிய மார்க்கம் ஒத்துக்கொள்ளாது என்றார். அவரிடம் ராகவேந்திரர், உங்களுக்கு மகன் வேண்டுமா அல்லது மார்க்கம் வேண்டுமா என்றார். அதற்கு நவாப் மகன்தான் வேண்டும் என்றார். அந்த உடலை தோண்டி எடுக்கப்பட்டது. அந்த உடல் மீது கமண்டலத்தில் உள்ள புனித நீரை தெளித்தார். மறுவினாடி நவாப் மகன் தூங்கி விழித்தவன் போல் எழுந்தான். இதனால் மகிழ்ச்சி அடைந்த நவாப் கிருஷ்ணா என்ற கிராமத்தை ராகவேந்திரருக்கு தானமாக கொடுத்தார். ராகவேந்திரர் அவர்கள் கும்பகோணம் பீடாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு ஒரு அற்புதம் நடந்தது. ராகவேந்திரரின் ஆற்றலை சோதிக்க விரும்பி 3 வாலிபர்கள் வந்தனர். 3 பேரும் தங்களுக்கு பிடித்த பலகாரம் மடத்தில் நடத்தப்படும் அன்னதானத்தில் இருக்குமா, அப்படி இருந்தால் ராகவேந்திரர் உண்மையிலேயே சக்தி படைத்தவர்தான் என்று சொல்லிக் கொண்டு சாப்பிட உட்கார்ந்தார்கள். என்ன ஆச்சரியம்! அவர்கள் 3 பேரும் நினைத்த பலகாரம் இலையில் வைக்கப்பட்டது. அப்பொழுது அங்கு வந்த ராகவேந்திரர் அவர்கள் 3 பேரையும் பார்த்து, நீங்கள் நினைத்த பலகாரம் கிடைத்து விட்டதா என்றார். மறுவினாடி 3 பேரும் ராகவேந்திரர் அவர்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஆசி பெற்றனர். ஒரு சமயம் அன்வாரி மாதவராவ் என்ற MP அமெரிக்கா சென்றிருந்தார். திடீரென அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. டாக்டர்கள் அவர் பிழைக்க மாட்டார் என்று கைவிட்டு விட்டனர். இதனால் அவர் அந்த நாட்டு வழக்கப்படி தனி ஐஸ் அறையில் வைக்கப்பட்டார். ராகவேந்திரரின் தீவிர பக்தரான அன்வாரி மாதவராவ் அவரது நாமத்தை உச்சரித்தபடியே இருந்தார். அன்றிரவு ஐஸ் அறைக்குள் ஒரு முதியவர் நுழைந்தார். மாதவராவை தொட்டு ஆசீர்வதித்தார். மறுநாள் மாதவராவ் தெம்புடன் எழுந்து நடந்தார். டாக்டர்கள் ஆச்சரியப்பட்டனர். ஐஸ் அறையில் இருந்த நோட்டில் ராகவேந்திரர் அவர்களின் கையெழுத்து இருந்ததைக் கண்டு மருத்துவ உலகமே ஆச்சரியத்தின் உச்சிக்கு சென்றது. ஒருமுறை மதுராந்தகம் கோயிலில் தீ விபத்து ஏற்பட்டது. ஸ்ரீ ராகவேந்திரரை பக்தர்கள் வேண்டிக் கொண்டனர். அவர் தங்கள் பரமாச்சாரியரின் ஸ்ரீ வித்யாதர் படிப்பித்த மந்திரத்தை கூறினார். உடனே தீ அணைந்து கோயில் காப்பாற்றப்பட்டது. ஒருமுறை ஒரு வித்வான் ராகவேந்திரரை சோதிக்க மணலை அரிசியாக மாற்றுமாறு கேட்டார். ஸ்ரீ ராகவேந்திரர் குறைந்த அளவு மணலை எடுத்து பிரார்த்திக்க அது சிறுதானியமாக மாறியது. ஒரு ஏழை குடும்பம் தங்களிடம் இருந்த சிறிய உணவை ராகவேந்திரருக்காக அளித்தனர். அவர்களது மனதை பார்த்து அவர்களுக்கு ஆசி அளித்தார். அவர்கள் பின்னர் செழித்து வாழ்ந்தனர். ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளால் அவரது பக்தர்களுக்கு இன்னமும் பல அற்புத அனுபவங்கள் நிகழ்ந்து வருகின்றன. இதனை நம்பிக்கை மற்றும் பக்தியுடன் எண்ணினால் அவர் அருள் எப்போதும் கிடைக்கும். ஒருமுறை ராகவேந்திர சுவாமிகள் கும்பகோணத்தில் தங்கியிருந்த போது 3 ஜோதிடர்கள் மடத்திற்கு தரிசிக்க வந்தனர். தரிசனம் முடிந்தவுடன் 3 பேரும் தயங்கியபடியே இருந்தனர். என்ன வேண்டும் என்று சுவாமிகள் கேட்டார். அதற்கு அவர்கள், நாங்கள் ஜோதிடம் சொல்பவர்கள். எங்களுக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை எங்களுடைய பாக்கியமாக நினைப்போம் என்றனர். சற்று யோசித்த சுவாமிகள், உங்களிடம் ஒரு ஜாதகம் தருகிறேன். ஜாதகத்துக்கு உரியவரின் ஆயுள் காலம் என்ன என்று கணித்து சொல்ல முடியுமா என்று கேட்டார். பொதுவாக ஜோதிடர்கள் ஆயுளை கணிப்பதில்லை. சுவாமிகளின் உத்தரவு என்பதால் அவர்களால் மறுக்கவும் முடியவில்லை. முடிந்தவரை கணித்து சொல்கிறோம் என்றனர். நான் ஜாதகத்தை தனித்தனியாக 3 பேரிடமும் கொடுக்க சொல்கிறேன். கணித்து பார்த்துவிட்டு சொல்லுங்கள் என்றார். ஜாதகரின் ஆயுள் 100 ஆண்டுகள் என்றால் ஒருவர். இல்லை 300 ஆண்டுகள் என்றார். மற்றொருவர், இல்லை 700 ஆண்டுகள் என்பதே சரி என்றார். சுவாமிகளுடன் இருந்தவர்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். உங்கள் திறமையில் முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதல்லவா? உங்கள் கணிப்பை முழு கவனத்துடன் தானே செய்தீர்கள் என்று கேட்டார். ஆம் சுவாமி, அதில் சந்தேகமே இல்லை. எனில் ஏன் அவர்களின் கணிப்பில் வித்தியாசம் ஏற்பட்டது? எவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. அனைவரும் திகைத்து நின்றார்கள். ஆனால் சுவாமிகளோ,
உங்களை சோதித்து பார்க்கவே இப்படி கேட்டேன். நீங்கள் மூவரும் கணித்த கணிப்பு சரிதான். சுவாமி, தங்களிடம் விளக்கம் பெற விரும்புகிறோம். இந்த ஜாதகத்திற்கு உரியவர் யார் என்று கேட்டனர். ராகவேந்திரன் மகன் புன்னகைத்தபடியே, நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைத்தேன். அது என்னுடைய ஜாதகம்தான் என்றார். என்னுடைய ஆயுள் காலத்தை 3 பேரும் 3 விதமாக கணித்தது சரிதான் என்றார். ஒருவர் 100 வயது என்று கூறியிருந்தார். நான் சரீரத்துடன் இருக்கும் காலத்தை தான் அவர் கணித்திருந்தார். அடுத்து 300 ஆண்டுகள் என்று கூறியிருந்தார் மற்றொருவர். எனது கிரந்த நூல்கள் பிரகாசம் அடைந்து பரவும் காலத்தை கணித்து கூறினார். 3ஆம் அவர் 700 ஆண்டுகள் பிருந்தாவன வாசத்தின் மூலம் என் பக்தர்களை காப்பாற்றுவேன் என்பதைத்தான் கூறியுள்ளார். ஆக மூவருடைய கணிப்பும் சரிதான் என்று கூறி மூவருக்கும் பிரசாதம் கொடுத்து ஆசீர்வதித்தார். அதோனி ராகவேந்திரர் அவர்கள் நிறைய இடங்களுக்கு தீர்த்த யாத்திரை சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஆந்திரா கர்நாடகா எல்லையில் அதோனி என்ற ஒரு கிராமம் இருந்தது. அங்கு வெங்கண்ணா என்ற ஒரு அனாதை இருந்தார். அவர் பிராமணர் ஆவார். ஆனாலும் அவருக்கு எழுத படிக்க தெரியாது. எந்த பயனுள்ள திறன்களும் அவருக்கு கற்பிக்கப்படவில்லை, பயிற்சியும் அளிக்கப்படவில்லை. அவர் பசுக்களை மேய்ப்பதன் மூலம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். ராகவேந்திரர் அவர்களின் மகத்துவத்தை பற்றி அவர் கேள்விப்பட்டிருந்தார். மேலும் அவரை சந்தித்து ஆசி பெற விரும்பினார். ஒரு நாள் ராகவேந்திரர் அவர்கள் சீடர்களோடு அதோனி கிராமத்திற்கு வந்தார். அப்பொழுது பல்லக்கின் முன் ஓடி சென்று அவர் முன் சாஷ்டாங்கமாக விழுந்தார். அப்போது ராகவேந்திரர் அவர்கள் மந்திர அட்சதை கொடுத்து, உனக்கு உண்மையிலேயே துன்பம் ஏற்படும் போது இதை உன் தலையில் வைத்துக் கொண்டு என்னை நினைத்துக்கொள் என்றார். ஒரு நாள் நவாப் மசூத் கான் வெங்கண்ணா அவரிடம் ஒரு சுருளை கொடுத்து அதை படிக்க சொன்னார். ஏனென்றால் அவர் பிராமணர் என்று அவருக்கு தெரியும். அது அந்த சுருளில் சமஸ்கிருதத்தில் எழுதியிருந்ததால் அந்த நவாப்பிற்கு அதை படிக்க தெரியவில்லை. வெங்கண்ணாவும் படிப்பு அறிவு இல்லாதவர் என்பதால் குழப்பத்தில் இருந்தார். அப்பொழுது பிரதிஷ்டை செய்யப்பட்ட அரிசியை எடுத்து தலையில் வைத்துக் கொண்டு ஸ்ரீ ராகவேந்திரர் அவர்களை 3 முறை பிரார்த்தித்தார். அப்போது சுருளில் உள்ள எழுத்துக்கள் அர்த்தம் உள்ளதாக தொடங்கினர். அவரால் படிக்க முடிந்தது. அது உண்மையில் நவாப்புக்கு தனது படை போரில் வெற்றி பெற்றதை தெரிவிக்கும் நல்ல செய்தியாகும். அதை கேட்டு வெங்கண்ணாவுக்கு வெகுமதி அளிக்க விரும்பினார் நவாப். அப்பொழுது அவர் நல்ல வேலையை கேட்டார். அவருடைய உழைப்பு விடாமுயற்சியின் மூலம் அவர் திவானாக அரசவையில் பதவியேற்றார். இவ்வாறு ராகவேந்திரர் உடனான ஒரு தற்செயலான சந்திப்பு வெங்கண்ணாவின் முழு வாழ்க்கையையும் மாற்றியது. வெங்கண்ணாவை ஆசிர்வதித்த பிறகு ராகவேந்திர சுவாமிகள் ஸ்ரீசைலம், திருப்பதி, காஞ்சி, அருணாச்சலம், ஸ்ரீமுஷ்ணம் சென்று இறுதியாக கும்பகோணத்தை அடைந்தார். கும்பகோணத்தில் சில ஆண்டுகள் தங்கிய பிறகு கும்பகோணத்தை விட்டு வெளியேற முடிவு செய்தார். கும்பகோண வாசலிடம் தனது முடிவை தெரிவித்தார். அப்பொழுது கும்பேஸ்வரர் பொறுப்பை காமகோடி மடத்திடமும், சக்கரபாணி மற்றும் சாரங்கபாணி கோயில்களை அகோபில மடத்திடமும் ஒப்படைத்தார். அதன் பிறகு அவர் நேராக அதோனிக்கு சென்றார். அப்பொழுது வெங்கண்ணா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அப்பொழுது ராகவேந்திர சுவாமிகள் நவாப்பை சந்திக்க விரும்புவதாக கூறினார். திவான் வெங்கண்ணா அவர்கள் கடவுளின் தூதர் ஒருவர் சொர்க்கத்திலிருந்து வந்திருக்கிறார் என்று நவாப்பிடம் கூறினார். குரு ராகவேந்திர சுவாமி அவர்கள்தான் அவர் அப்படி என்று சொன்னார். அப்போது நவாப், எல்லா துறவிகளும் பெரிய ஆத்மாக்கள் அல்ல, அவருக்கு ஏதாவது பரிசு கொடுத்து அனுப்புங்கள் என்றார். அப்பொழுது திவான், வந்திருப்பவர் சாதாரண மனிதர் அல்லர், நீங்கள் அவரை பார்த்து அவருடைய ஆசிகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார்.
சரி, நாளை சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். மறுநாள் நவாப் ஸ்ரீ ராகவேந்திரரை வரவேற்க வந்தார். நவாபின் சலாமை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். நான் கொடுக்கும் பரிசினையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அப்போது மகான் ஸ்ரீ ராகவேந்திரர், ஸ்ரீராமர் பக்தியால் கொடுக்கப்படும் எதையும் ஏற்றுக்கொள்வேன் என்றார். வேலைக்காரன் அறையின் மையத்தில் ஒரு பட்டு துணியால் மூடப்பட்ட தட்டை வைத்தார். அதில் இறைச்சி துண்டுகள் இருந்தன. ராகவேந்திரன் சீடர்கள் அதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் மகான் ராகவேந்திரர் அசையவில்லை. அமைதியாக தட்டில் சிறிது நீரை தெளித்தார். தட்டில் பழங்கள் நிறைந்திருந்தன. பார்த்தீர்களா நவாப், நம் இருவரையும் விட அல்லாஹ் நம் கடவுளை எப்படி மதிக்க வேண்டும் என்று நன்கு அறிவான். நாம் தவறு செய்யும் போதெல்லாம் அவர் நம்மை திருத்திக் கொண்டே இருப்பார் என்றார். நவாப் மன்னிப்பு கேட்டார். உங்கள் கடவுளிடமும் என்னை தண்டிக்க சொல்லுங்கள் என்றார். உண்மையிலேயே மன வருத்தம் கொண்ட எவரையும் ராமர் தண்டிக்க மாட்டார் என்றார். அப்பொழுது நவாப் மகிழ்ச்சி அடைந்து நவாபின் ராஜ்யத்தில் இடம் தருவதாக கூறினார். அப்பொழுது ராகவேந்திரர் அவர்கள் துங்கபத்ரா நதிக்கரையில் உள்ள மாஞ்சாலம் கிராமத்தை தனக்கு பரிசாக வழங்க முடியுமா என்றார். உண்மையிலேயே அந்த கிராமம் தரிசு பகுதியில் அமைந்திருப்பதாக சுட்டிக்காட்டினார். பிறகு சந்தோஷமாக கொடுத்தார். திவானிடம், சுவாமியின் அன்றாட தேவை பூர்த்தி செய்யுங்கள். அவர் உங்களுக்கும் எனக்கும் மட்டுமல்ல, முழு உலகத்திற்கும் குரு என்றார். அப்பொழுது வெங்கண்ணா அவர்கள் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளிடம், இந்த தரிசு நிலத்தை ஏன் கேட்டீர்கள் சுவாமி என்று கேட்டார். அப்பொழுது மாஞ்சாலம் சிறப்பை பற்றி கூறினார் ராகவேந்திரர் அவர்கள். அந்த இடத்தில் பிரகலாதன் ஒரு பெரிய யாகம் செய்திருந்தார். அந்த இடம் புனிதப்பட்டிருக்கிறது. மாஞ்சாலம்மா அவருடைய குலதேவதை. துவாபர யுகத்தில் தர்மன் நடத்திய அஸ்வமேத யாகத்தில் பயன்படுத்திய குதிரையை அர்ஜுனன் காவல் காத்த போது மாஞ்சாலையில் அனுசல்வா என்ற மன்னனுடன் போரிட நேரிட்டது. தற்செயலாக அனுசல்வாவின் தேர் பிரகலாதன் பயன்படுத்திய யாக குண்டத்தின் மீது நிலைநிறுத்தப்பட்டது. இதனால் அவன் வெல்ல முடியாதவனாக மாறினான். அர்ஜுனர் கிருஷ்ணரிடம் பிரார்த்தித்தான். கிருஷ்ணர் அவரது தேரை சிறிது பின்னோக்கி நகர்த்த சொன்னார். அர்ஜுனன் தோற்றுவிட்டதாக நினைத்த அனுசல்வா அவரை துரத்த எண்ணி முன்னேறினார். அவ்வாறு செய்ததன் மூலம் தனது தேரை மங்களகரமான இடத்திலிருந்து நகர்த்தினார். அப்பொழுது அவன் சக்தியை இழந்தான். உடனடியாக அர்ஜுனன் அவரை தோற்கடித்தார். பிரகலாதன் தனது யாகத்தை நிகழ்த்திய இடத்தின் சக்தி அப்படிப்பட்டது. அதனால்தான் நான் அந்த மாஞ்சாலம் கிராமத்தை கேட்டேன் என்று கூறினார். மாஞ்சாலம்மாவின் கோயிலுக்கு அருகில் ஒரு அழகான கருவறையை கட்டினார். எதிர்கால ஆளுமைக்காக அதை ஒதுக்கி வைக்க சொன்னார். பின்னர் வெங்கண்ணாவை ஒரு தொலைதூர இடத்திற்கு அழைத்து சென்று ஒரு கருப்பு பாறையை காட்டினார். தனது பிருந்தாவனத்தை அந்த பாறையை பயன்படுத்தி கட்டச் சொன்னார். அந்த பாறையின் முக்கியத்துவத்தை அறிய விரும்பிய போது, சீதையை தேடிய போது ராமர் இங்கு வந்தார். இந்த பாறையில் சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். அது அவரது தொடுதலால் புனிதப்படுத்தப்பட்டது. இந்த பாறைதான் எனக்கு வேண்டும் என்றார். வெங்கண்ணாவின் வழிகாட்டுதலின் கீழ் கட்டப்பட்டது. ஒரு நல்ல முகூர்த்தத்தில் தனது சீடர்களில் ஒருவரை தகுதியான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து யோகேந்திர தீர்த்தரின் ஆசிரம நாமத்துடன் அவருக்கு சந்நியாசம் வழங்கினார். ராகவேந்திரர் அவர்கள் அவருடைய சீடர்களிடம் தான் ஜீவ சமாதி அடைய போவதாக கூறினார். ஒரு நாள் ராகவேந்திரர்கள் அவர்கள் வழக்கம் போர் விடியற்காலையில் எழுந்து ஸ்ரீஹரியை தியானித்து அதிகாலையில் பிறகு ஸ்ரீ மத்துவாச்சாரியரின் படைப்புகளை பற்றி சீடர்களுக்கு சொற்பொழிவாற்றினார். ஆச்சாரிய மத்துவரின் பிரம்மசூத்திர பாஷ்யமும் ஜெயதீர்த்தரின் விளக்க உரையும் தான் அதன் கருப்பொருள். அப்பொழுது கடைசியாக
சமாதி அடையும் முன் தன் பக்தர்களுக்காக மனம் நெகிழ வைக்கும் ஒரு உரையை தந்தார் சுவாமிகள். அதை பற்றி நாம் பார்ப்போம். ஒவ்வொருவரும் ஆண்டவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான் உன்னை விட்டு செல்கிறேன் என்று நீ வருத்தப்பட வேண்டியதில்லை. மூல கிரந்தங்கள், சர்வ மூலங்கள் மற்றும் அவற்றின் வர்ணனைகள் உங்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்கும். தகுதியான குருவின் கீழ் தங்கள் படிப்பை ஒருபோதும் கைவிடாதீர்கள். அவற்றை படிப்பதற்காகவே விலைமதிப்பற்ற வாழ்க்கையை இறைவன் நமக்கு அருளி இருக்கிறார். சாஸ்திரங்களில் நம் எல்லா பிரச்சனைகளுக்கும் விடை இருக்கிறது. சாஸ்திரங்களை பின்பற்றி ஞானிகளின் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் கற்றுக்கொண்டதை உங்களால் முடிந்தவரை நடைமுறைப்படுத்துங்கள். சாஸ்திரங்களை பின்பற்றாமல் வெறும் அற்புதங்களை செய்துவிட்டு தங்களை கடவுள் அல்லது குரு என்று அழைத்துக் கொள்பவர்களிடமிருந்து விலகி இருங்கள். நான் அற்புதங்களை செய்திருக்கிறேன், ஆனால் அவை யோக சக்தி மற்றும் சாஸ்திரங்களை அடிப்படையாக கொண்டவை. இதில் எந்தவித மோசடியோ சூழ்ச்சியோ இல்லை. இந்த அற்புதங்கள் இறைவன் மகத்துவத்தையும் அவரது அருளால் ஒருவர் அடையக்கூடிய அற்புதமான சக்திகளையும் காட்டுவதற்காக மட்டுமே நிகழ்த்தப்பட்டது. எந்த அற்புதத்தையும் விட சரியான ஞானம் பெரிது. அது இல்லாமல் உண்மையான அதிசயம் எதுவும் நடக்காது. இறைவன் மங்களகரமான குணங்கள் நிறைந்தவர், முற்றிலும் குறையற்றவன். அவனிடம் இல்லாத அறமில்லை. அவருடைய வடிவம் பிரகிருதிக்கு அப்பாற்பட்டது. அவர் உடல் ஞானம் மற்றும் ஆனந்தத்தால் ஆனது. அவர் எங்கும் நிறைந்தவர் மற்றும் அனைத்தையும் அறிந்தவர். அனைத்து ஜீவாத்மாக்களும் சமமானவை அல்ல. சரியான வாழ்க்கை இல்லாமல் சரியான சிந்தனை ஒருபோதும் வராது. சரியான வாழ்வு என்பது ஒருவரின் செயல்களின் அடிப்படையில் பலனை பற்றி ஆசைப்படாமல், மறுபுறம் தனது செயல்கள் அனைத்தையும் இறைவனுக்கு சமர்ப்பிப்பதன் மூலம் வாழ்க்கையில் ஒருவரின் நிலைப்பாட்டின்படி ஒருவருக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதாகும். இதுவே உண்மையான கர்மயோகம். வாழ்க்கையின் சரியான மற்றொரு அம்சம் சரியான சடங்குகள் மற்றும் விரதங்களை கடைபிடிப்பது. ஏகாதேசி மற்றும் கிருஷ்ணாஷ்டமி அன்று விரதம் இருப்பது அனைவருக்கும் கட்டாயம். அதை அனைத்து தரம் ஆண்களும் பெண்களும் கடைபிடிக்க வேண்டும். சாதுர்மாசிய விரதத்தை கடைபிடிப்பது மற்றொரு கட்டாய வழிபாட்டு முறையாகும். ஒருவர் மற்றவருக்கு தீங்கு செய்யவோ அல்லது புண்படுத்தவோ கூடாது என்பதில் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். ஆன்மாவின் வளர்ச்சிக்கு தத்துவ சிந்தனை மிகவும் அவசியம். தத்துவ சிந்தனை இல்லாமல் நாம் சரியான முடிவுகளை எடுக்க முடியாது. தகுதியுடையவர்களின் நலனுக்காக செய்யப்படும் சமூக பணிகளும் இறைவனின் வழிபாடாக கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொன்னால், நம் வாழ்க்கையே ஒரு வழிபாடுதான். இந்த வாழ்க்கை விலைமதிப்பற்றது. சரியான சாஸ்திரங்களை கேட்பதும் எப்போதும் அவற்றை நினைவு செய்வதும் உயர்ந்த கடமையாகும். இது இல்லாமல் வாழ்க்கை அர்த்தமற்றதாகிவிடும். இறைவனின் மேன்மையை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வது உண்மையான பக்தி. குருட்டு நம்பிக்கை பக்தி அல்ல. இறைவன் மீது மட்டுமின்றி மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் ஆசான்களுக்கும் அவர் நிலைக்கேற்ப பக்தி இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்வதனால், நமக்கு மேலே உள்ளவர்களிடம் பக்தி, நமக்கு சமமானவர்களிடையே நல்லெண்ணம், நமக்கு கீழே இருப்பவர்களிடம் பாசம் ஆகியவை வாழ்க்கையில் சிறந்த விழுமியங்கள். சமூக அருள் இல்லாமல் ஆன்மீகம் இருக்க முடியாது. மேலும் ஆன்மீகம் இல்லாத சமூக வாழ்வு வாழ்க்கையே இல்லை. இந்த உலகம் நமது இன்பத்திற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் இல்லை, உலக நன்மைக்காக நாம் இங்கு இருக்கிறோம் என்ற எண்ணமே உண்மையான ஆன்மீகம். நம் வாழ்வில் சரியான சிந்தனை மற்றும் சரியான மதிப்புகளை இணைக்கும் அதே வேளையில் தவறான மதிப்புகள் மற்றும் தவறான சிந்தனைகளை கைவிடுவதையும் ஒரு பழக்கமாக மாற்ற வேண்டும். உங்கள் உதவியை நாடுபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள்.
ஆனால் உங்கள் கடமைகளை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் எல்லா செயல்களையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கவும். தற்காலிக ஆதாயங்களுக்கு ஆசைப்பட வேண்டாம். தகுதியற்ற வழிமுறைகளை பின்பற்றுவது நம்மை முற்றிலும் அழிக்கும் செயல். இப்பொழுது நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் நேரில் உங்களுடன் இருக்க மாட்டேன் என்றாலும் என் படைப்புகளிலும் பிருந்தாவனத்தில் என் இருப்பு இருக்கும். எனது படைப்புகளை பரப்புவதன் மூலமும், படிப்பதன் மூலமும், பாதுகாப்பதன் மூலமும், கேட்பதன் மூலமும் நீங்கள் எனக்கு சிறந்த சேவை செய்ய முடியும். உங்களுக்கு என் ஆசிகள். அவரின் உரை அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவருக்கும் புதிய ஒளியை கொடுத்தது. தான் நம்பிய தத்துவத்தின் இரகசியத்தையும் தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த தத்துவத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஸ்ரீ ராகவேந்திரர் அவர்களை ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்திரர் கூடிய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை வியாழக்கிழமைகளில் 108 முறை ஜெபிக்க வாழ்வில் எல்லா கஷ்டங்களையும் நீக்கி அருள் புரிவார். ஸ்ரீ ராகவேந்திரர். ஏதாவது தவறு குறை இருந்தால் மன்னிக்கவும். இத்துடன் உரையை முடித்துக் கொள்கிறேன்.